கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் குள்ளக்காப்பாளையம், போத்தனூர், தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 450 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கைத்தறி நெசவாளர்கள் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் முறையாக குடிநீர் வசதி அமைத்து தரப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வாக்கு சேகரித்தார். இந்த பகுதியில் ஏதாவது ஒரு வேலை தறி குடோனுடன் கூடிய அம்மா பசுமை வீடுகள் இதே ஊரில் அம்மா ஆட்சியில் 66 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம். இந்த ஆட்சியில் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கப்படல. இவர் தான் கோப்டெக்ஸ் சேர்மனாக இருந்தார், மனோகர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஒரு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கான்னு இந்த ஊரில் நீங்கள் விசாரிச்சு போகிறீங்க. பொள்ளாச்சி தாலுக்காவிலே நெசவு தொழில் அதிகமாக நடக்கிற ஊர் குள்ளக்காபாளையம். அம்மா ஆட்சியில் 66 அம்மா பசுமை வீடுகள் 2,60,000 ரூபா செலவிலே கட்டப்பட்டது. இப்போது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அம்மா பசுமை கைத்தறி நெசவாளர் குடோனோடு கூடிய வீடுகள் கட்டி கொடுக்கும்.